நண்டோட மிரக்கட கஸ்டமர். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து பல வகையான சமையல் சமைக்க போகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களோட காணொலியை பார்க்குறோம் அம்மாவும் ஐயாவும் வந்து எங்களை பார்க்குறதுக்காக வேற இருக்கணும். ஏன்னா அவைகளுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் சமைக்க வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தவையார். நோமலாக எங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது தந்தா சரியாண்டவையார். இருந்தாலும் வந்து நாங்களும் வந்து நோமலாக சமைக்க போகிறோமே. அதே வந்து போஞ்சி வந்து பால் கறி வைக்க போகிறோம். மஞ்சங்களும் சமைக்க போகிறோம், மிரக்கரையும் கலந்து தான் சமைக்கிறோம். அந்த போஞ்சி வந்து என்ன செய்ய போகிறோம்னா தோட்டத்துக்கே நாங்கள் பிடுங்கி தான் சமையல் செய்ய போகிறோம். அந்த போஞ்சி தோட்டத்துக்கு போய் அதை நாங்கள் வந்து பிடுங்கி அதுக்கு பிறகு மேற்கொண்டு சமையல் செய்கிறத தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை விட இது வந்து போஞ்சி தோட்டம் எங்கட இல்லை, எங்கட காணிக்கு பக்கத்து காணிக்காரான அந்த போஞ்சி தோட்டம் தான். இப்போ அவர் காயால் பிடுங்கி சந்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ அங்கே போய் அதை விட அவர்கிட்ட வாங்க வந்து நாங்கள் சந்தையில் வாங்குறதும் பார்க்க அதில் வாங்குறது வந்து மலிவாக வாங்கி கொள்ளலாம். அதனால் வந்து அவர்கிட்டயே போய் அப்படியே பிடுங்கி கொண்டு வர போகிறோம். தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமே. அதை விட இதால் இப்போ சுஜி நடந்து போக போகிறா. இதுதான் முக்கியமான இடம். பாலம்தான் பார்ப்போம். இப்போ நான் இதால் சும்மா நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ரெண்டு பக்கம் உங்கால வைங்க சுஜி. ஆ என்ன செய்ய? அது கொஞ்சம் குத்தனை எல்லாம் இருக்குது, சரக்கி விட்டு எவ்வளோ தேர்ந்தா அந்த குத்தனை எல்லாம் இருக்குது, சரக்கி விட்டுடு. ஆடுது ஆடு மாடும், அது பேலன்ஸ் இல்லை தான். இது தூணேண்ணே. பக்கத்துனாலே வரும். ரைட், பாருங்க அந்த பாதையில் அப்படி இருக்குதுல்ல. தோட்டத்துக்கு போகிற வேலிகள் எல்லாம் இப்படி தான் நிறைய கடக்க வேண்டி இருக்கு. அது என்ன பிரச்சனைனா மாடுகள் வராமல். தோட்டத்துக்கு வந்தாச்சு, மாட்டு பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார். ஓ ஓ இதில் பைத்தியல் இப்போ தான் படறது கொடியல். ஓ இது வந்து வாய்க்கால் தண்ணி இல்லை, ஆனால் காணியின் பின்பக்கம் வாய்க்கால். உங்களோட பக்கத்து காணி இதுதானே என்ன கணேசண்ண? இதுக்கு அடுத்ததா? அடுத்த அங்கால தெரிகிறது என்ன? சில வேலை செய்து கொண்டு வந்துருக்குற. இங்கே கிடக்கு. அதுதான் மழைக்கு முதல் பிடிங்கினீங்களோ? மழையோட எல்லாம் பழுதா போச்சு. மழை கூட போய் அந்த தடி இடிக்கலாம் பிந்தி போயிடுது. அதுதான் அதில் கொடி கொஞ்சம் பழுதாயிடுச்சு. நல்ல மூவாக வரும். தம்பியை காணல அதில் விட்டுட்டு வந்துட்டு. கிடக்கு. இங்கே சுஜி மேலுக்கு பாருங்க. சும்மா வீட்டில் ஒரு சின்ன துண்டு இருந்தாலும் மச்சாதிக்கு பெருசாக வீடுகள் ஒன்றும் வராது. ஓ நோயல் வராதுண்ணா. ஒரு 15 ரூபாயிலையும் ஒரு 10-15 வச்சு பார்க்கலாம். அதுதானே சும்மா கரெக்டாக வைக்கி. ஓ வீட்டை நடலாம். தடி கணக்கு இந்த தடின்னா ஒரு 2 மரத்துக்கு ஒரு தடி இடிக்கும். தடிலாம் பிரச்சனை, இது நடலாம் தடி நெருக்கமாக தடி நட வேணும். நெருக்கமாக நடவும் ஞாபகம் மரம் பட்டு போச்சு. இந்த துண்டெல்லாம் ஃபுல்லாக போட்டேன். தடி இல்லாமல் விட்டேன். நேரத்தில் எல்லாம் கொடி ஓடிச்சு இருக்கிறாது. ஒரு அடிக்கு 2 நாற்று நடும். ஒரு அடிக்கு 2 நாற்று. ஒரு அடினா இஞ்சாலும் 2 நாற்று வரும், இஞ்சாலும் 2 நடும். நடுச்சுன்ற தடி இருந்தால் 4 கண்டுக்கு ஒரு மரம்
ஒரு மரத்தில் விடலாம். என்ன தண்ணியும் அதால் பம்பு சொல்லணும் வரணும் இதுக்கு. வாட்டர் மரம் இப்போ வாட்டர் பம்பை வச்சு இறக்குறீங்க? வாட்டர் பம்பு இருக்கு. அங்கே பம்பஸ் தண்ணி இல்லை? பம்பஸ் தண்ணி இல்லை. அது இந்த சீசனுக்கு தான். இப்போ இந்த அது இங்கே எங்களோட பெரிய வாய்க்கால் திறக்கணுமே. பெரிய காலத்தில் வந்து அந்த சீசனை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணால் அந்த தண்ணி இங்கே வர அந்த பைப்பு தொங்கல் இந்த தண்ணி சரியாக அடித்து கொடுக்காது. தண்ணி திறந்தாலும் நீங்கள் உரைப்பு தண்ணி நானும் சொன்னால் எடுத்து ராய்க்கிறேன். நான் பாட்டு போகலாம் போன இந்த மரவள்ளி பூசணி கிடச்சிடும். அங்கே காணிக்கு வேறு தனம் விட்டு தராதுன்னா கொஞ்சம் விட்டால் தான் பெறும். அது இருக்கா ஸ்டார்ட் பண்ணால் 5 பேர் தான் கட்டலாம். இது ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் பைப்பு லைனில் திறந்தோன்னு தண்ணி வராது. காஞ்சிருக்கு 14 கிலோ. ஒரு கிலோக்கா இல்லை சில பராமரிப்பு இருந்தாலும் கட்டம் கட்டமாக காஞ்சி கொண்டு வரும். நான் பராமரிப்பு பிரச்சனை போயிட்டு இப்போ நட்டாக்கு ஒருக்கா தான் தண்ணி இறச்சிருக்கு. தண்ணி இறச்சினா ரைக்கு கொண்டு வரைக்கும் மழை வரும். இதோட இப்போ 1 மாதம் அரிய போட்டு தான் பழதாகி. அதோட பாருங்க இன்றைக்கும் மழை குணம் வந்து பாருங்க ஃபுல்லாக மழை பெய்கிற இது வந்துட்டு ரைக்கு உனக்கு பொழுதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் கொண்டே போடுவோம். ஓ இப்போ எங்களுக்கு தேவையான மூஞ்சி வந்து நாங்கள் பண்ணிட்டோம் வேண்டியாச்சு கொண்டு போவோம். ஓ பார்த்தீங்கன்னா பெனாங்கீரை எக்கச்சக்கமான பெனாங்கீரை நிற்குது. இது வந்து பூத்து அப்படியே எனக்கு வந்து அது விதை இருக்குல்ல, இது வந்து அப்படியே பொடிச்சு படுற கஞ்சி. இனி இதில் இருந்த ஒரு 500 ரூபா. அப்படியே போவோமே. ஓ இப்போ பார்த்தீங்கன்னா போஞ்சி எல்லாம் மெனித்தான் நாங்கள் துப்புரவாக்கி எடுக்கப்புறம் அதுக்கு முதல் வந்து வெங்காயம் எல்லாம் தோல் உரிச்சு, சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குது. அதே மாதிரி உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம். தக்காளி பழம் எங்களுக்கு எனக்கு தேவையில்லை, இறால் கறிக்கு தான் தக்காளி பழம் தேவை. அப்போ அதில் வந்து சின்னனா பெரிய ஒரு 3 பழம் எடுத்து அதை வெட்டி வச்சுருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகாயை வெட்டி எடுப்போம். எங்களை அப்பா வந்து கீரை உடைக்கிறது பொன்னாங்கானி வர செய்ய போகிறோம். ஓ ஓ இந்த மழைக்கு பிறகு இப்போ வர கீரை எல்லாமே நல்ல இதாக வருது. வெள்ளார கொஞ்சம் பிடிங்கினா சாம்பல் செய்யலாம். நல்ல வெள்ளார நிற்கிது இல்லை என்னப்பா, கொஞ்சம் பிடுங்க கிணக்க தேவையில்லை. இந்த கீரையும் செய்கிறபடியாக கொஞ்சமாக பிடிங்கினா சாம்பல் செய்யும். வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் உள்ளி, அதோட இஞ்சி எல்லாம் நாங்கள் உரிச்செல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து வந்து போஞ்சியை வந்து துப்புரவாக்கி எடுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா காற்று கூடுதல் அடிக்குது. என்ன கீழேண்டா மண்ணுகள் பறந்துட மாட்டதுக்காக மேசையிலேயே வச்சு பண்ணுறோம். இந்த போஞ்சியில் வந்து இந்த பக்கம் ஒரு சின்ன நேரம் இருக்கும் பாருங்க. இந்த இதை வந்து அப்படியே உரிச்சு எடுத்து விட்டா சரி. போஞ்சி எல்லாம் நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்துட்டேன். இதை வந்து கழுவி ஒரு பாத்திரத்துக்கு எடுப்பேன். இனி வந்து அளவளவான துண்டுகளை நாங்கள் வெட்டி எடுப்போம். இஞ்சால பார்த்தீங்களா மாமா வெள்ளார பிடுங்குறார். கற்பூரவள்ளி நல்ல வாசம் வருது. இங்கே கற்பூரவள்ளியை பாருங்க எவ்வளோ நிற்க வேண்டும். கொஞ்சம் நின்றது இப்போ கணக்காக வந்துட்டு தானே. கற்பூரவள்ளி சளிக்கு சொன்ன சாமான். கற்பூரவள்ளி பானி கண்டு குடிப்போம். அதில் இதெல்லாம் அது செய்கிறது. மல்லாரியா பாருங்க. கற்பூரவள்ளியும் சேர்ந்து விடாது. இந்த கற்பூரவள்ளியை உப்போட சேர்த்து போட்டு சாப்பிட்டா கழுவி போட்டு வடிவா சளி இல்லாமல் போகும் சின்னாக்களுக்கெல்லாம். அப்படியா? ஆ இருமல் வந்தாண்ணா. ஆ சரி. பார்த்தீங்களா ஒரு பொடி 50 ரூபா பொடி வந்துட்டா. ஓய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பா துப்புரவாக்கி தந்த பொன்னாங்கானிலே வந்து அப்படியே நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன்.
தங்கச்சி வந்து அங்கே தேங்காய் திருவி கொண்டிருக்குறான். சோறு அவிஞ்சிட்டுது. கடண்டு நாங்கள் தேங்காயெல்லாம் திருவி பாலெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டோம்டா, கறி வச்சு எடுத்துடலாமே என்ன. அதை வந்து இங்கே எல்லாம் பட்டி ஆயத்தப்படுத்தியாச்சு. அப்பா வந்து வெள்ளார பிடிங்கி கொண்டிருக்கிறார். கிணக்கு தேவையில்லையாப்பா அஜ்ஜனேன்னு எவ்வளோத்தையும் பிடிங்கி கொண்டு வந்த நீங்கள் கற்பூர வழியில் எவ்வளோத்தை பிடிங்கி கொண்டு ஆமா எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டு வந்துட்டேன். மாக்களை பேருங்க இப்போ இடிச்சு அவ்வளோ பேருக்கும் இப்போவே சார சேர போகிறேனே. நீங்கள் குடிப்பீங்க சரி, ஆனால் நிறைய இல்லை இது இஞ்சி கழுவி கொண்டு வந்தீங்களே. கழுவியா கொண்டு வந்தீங்க? கழுவி எல்லாம் கழுவி வச்சு கொண்டு நிற்கணும். ஐயா இப்போ வெய்யுங்க அதை கொண்டு அணியா சாப்பிடுங்க. வெத்திலே அடக்கின மாதிரி நிறைய இல்லை பிடிங்கி வச்சிருக்கீங்க. தாத்தா ஒன்று சாப்பிடுற ஒன்று சாப்பிடலாம் பெரிய இல்லை. ஒவ்வொன்று சாப்பிடுங்க சரியா. பார்த்தீங்களே கொஞ்சம் கண்ணை சந்தா சரி மாறி மாறி ஆக்களுக்கு பெருசா தெரியாது. இப்போ நான் வீடியோ எடுக்க காட்டி விட்டேன்னு சரி கதை. சரி இருக்கட்டுங்கம்மா. பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு கழுவி 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 வடிவாக கட்டி கொண்டு இருக்கிறதா ஏதோ அந்த பச்சையில் பொக்கே செய்த மாதிரி இருக்குதுன்னு உண்மையாக அன்பளிப்பு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. அப்போ அப்படியே புடியா பிடுங்கி கழுவி போட்டேன். அப்போ உங்களோட ஞாபகத்தை சொல்லுங்கள். அவனப்பா வந்து வெள்ளார வித்தன்னு சொல்லி சொன்னவர் இப்போ கொஞ்சம் சின்ன வயசில் ஏன்னாப்பா படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போய் வந்த பிறகு அதுதானே அந்த நேரம் ₹1 ₹2 தான் இருக்கு மனப்படி. 10 சேன் தான் ஒரு கட்டு. அப்போ ரொம்பளாச்சு ₹2. ஆளுக்கு ஒரு பட்டம் வாத்தியார். வாத்தியார் ஆகையில நான் வாத்தியாரோட பட்டம். ஏன் அப்படி சொல்றது? யாரும் கண்டாலும் வாத்தியாருன்னு தான் கூப்பிடுறது. கூடுதல் எல்லாரும் வாத்தியாருன்னு தான் கூப்பிடுறது. அதான் நேரம் தெரியல. பொன்னாங்கானி வந்து அரிஞ்சாச்சுல. அடுத்தது வந்து வெள்ளாரை வந்து சம்பளுக்காகத்தான் நிறையிறேன். இதை வந்து நல்ல மெல்லிசாக அரிய வேணும். தண்டை வந்து நான் ஆக கூடுதலாக தண்டை எடுக்க இல்லை. சரி நல்லா சின்னனாவே கழிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளாரை சம்பல்லாம் போட போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்ல சின்னனாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து வெள்ளாரையும் வந்து நல்ல சின்னனாக அரிஞ்சு வச்சுருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் நீங்கள் விரும்பினா கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு சாப்பிடுவேணும்னு தெரியல. அதனால் வந்து 2 பச்சை மிளகாயும் போட்டேன் நான். அதோட வந்து தேங்காய். இப்போ வந்து வெள்ளாரைக்குள்ளேயே நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வந்து அப்படியே கையால் இல்லாட்டி கரண்டியாலையும் கலந்தா வந்து கொஞ்சம் கயறுற தன்மை இருக்குது. அதனால் வந்து தனியாகவே வந்து நாங்கள் இதுகளை வந்து கலந்து கொள்ள போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து தேசிப்புளி. சம்பளுக்கு வந்து தேசிப்புளி தான் முக்கியமானது. இப்போ வந்து இதை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற வெள்ளாரையோடு சேர்க்க போகிறேன். இப்போ உடனே நான் வந்து இதை கலக்கல. ஏன்னா இப்போ சாப்பிட்ற டைமுக்கு வந்து கலந்து விடுவோம். உடனே கலந்தால் இந்த வெள்ளாரையில் உள்ள அந்த கசப்பு தன்மையெல்லாம் இதோட ஊறி போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கூடுதலாக கசக்கும். அதோட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கே சம்பளத்துகள் போட்டு வச்சா இலையும் வந்து ஒரு பச்சை மாறி கொண்டு வந்துடும். உங்களுக்கு சாப்பிட்ற டைமுக்கு வந்து இதை வந்து இப்படியே கலந்து விட்டோம்டாச்சு சம்பல் ரெடி ஆகிடுது. இதே நீ வந்து நாங்கள் போஞ்சி வெள்ளைக்கறியே வைப்போம் வேணா. இப்போ வந்து பறையாண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா போஞ்சி பால் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இதே முறைக்கு இப்படி கொஞ்சம் மாற விட்டுட்டு தேசி புளி சேர் பண்ணாங்க.
பார்த்திங்கன்னா எங்களோட சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சுது. பச்சரிசி சோறு, எப்போவுமே நாங்கள் பச்சரிசி சோறு தான் சமைக்கிறது. சோறு சமைச்சிருக்கிறோம். இதனால் பார்த்திங்கன்னா நல்லா கும்பலா மீன் குழம்பு, இது கூட்டி தான் இந்த குழம்பு வச்சது. இப்படி நல்லா திக்கான குழம்பாக வந்துட்டது எண்ணெய் படந்து. அங்கால பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல போஞ்சி பால் கறி, அதோட வந்து நண்டோரு பிரட்டல் முருங்கையிலாம் போட்டு நல்ல உள்ள எல்லாம் போட்டு நண்டு வாசம் தான் எனக்கு மீன் கறியை விட முன்னுக்கு தான். இதில் வந்து அப்படியே இறால் குழம்பு, அது வந்து தக்காளி பழம் எல்லாம் போட்டு தான் குழம்பு வச்சுருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கானி வர, அதோடு வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறபடியாக இப்போ நான் வந்து கலந்துட்டேன். இந்த தேங்காய்ப்பூ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து வச்சாச்சு. வெள்ளரை சம்பளம் ரெடி ஆகிட்டுது. இதில் வந்து சீலா மீன் பொரியல், அதோடு வந்து சீலா மீன் தலையல் அகத்தியிலே எல்லாம் போட்டு நல்ல ஒரு சொதி வச்சுருக்கு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு. அவ்வளோ தான் எங்களோட சமையல். இனி நாங்கள் சாப்பிடுவோமே. ஓ, இப்போ வந்து அந்த அம்மாவும் ஐயாவும் வந்துட்டு நாங்கிட்ட அவையோட சேர்ந்து சாப்பிடுவோமே. ஓ, இப்போ பார்த்திங்கன்னா அங்களும் மேண்டியும் வந்து எங்களோட இப்போ கிணறமாக இருந்தெல்லாம் கதைச்சி போட்டு தான் சாப்பிட வலிக்கிட்டு தான் வேணி சாப்பிடுவோம். நேரம் கிட்டத்தட்ட 1 மணி ஆகிட்டு. எனக்கெல்லாம் செய்து வச்சிருக்கீங்க? எனக்கு ரெண்டு இல்லை, ஒரு 2 வெள்ளைக்கறியும் ஒரு சம்பல் ஒரு சொதி. கறி எனக்கு நண்டு அதில் போட்டு சாப்பிடுவோம். இது பொன்னாங்கண்ணி வரை, இது பொன்னாங்கானி, அங்கால வெள்ளரை சம்பல். அப்பா மீன் சாப்பிடுங்க. அப்பா கறி வச்சிருக்கீங்க. ஓ, நண்டு இறால் மீன் மூட்டிச்சு இருக்கிறீங்க. ஓ, உங்களுக்கு நண்டையும் போட டைப் எல்லாம் கொஞ்சம் பொறுத்து எடுத்துங்க. பொறுத்து சாப்பிடு. சொதியும் மீன் பொரியல், மீன் பொரியல் ஒன்று வைக்கிறேன். ஓ, அங்களுக்கு எல்லாம் போடுங்க, வடிவா சாப்பிடட்டும். அங்கே பிறகுதான் நண்டு சாப்பிடணும். ஏன்னா நண்டு கொஞ்சம் முடச்சி சாப்பிட்றது தான் நண்டோட மினக்கடை கஷ்டம் வரும். அப்பா மீன் சாப்பிடுங்க. அப்பாவும் அப்படித்தான், நண்டு சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவர் அதை சாப்பிட்றதே இல்லை. நண்டுன்றாலும் துண்டரை சாப்பிட்ற இல்லை தானே. பார்த்துருக்குறேன் நண்டு ஒரு ஆள் வேறு சாப்பிட்றேன், 2 சாப்பிட்ற இல்லை தானே. ஓ, அப்பா நண்டு போடுறேன். நண்டு தனியாண்டால் கோப்பைக்குள்ள போட்டு ஒரு மாதிரி ஒரு டிக்கெட்டி உடைக்கலாம். சாப்பிடலாது. ஓ, சாப்பிட்றது தெரியும். நண்டோட கேட்டால் சோறு அரைவாசியும் வேஸ்ட்டாக போயிடும். என்ன எது நல்லா இருக்குது அதில் உண்மையிலுமே? எல்லாம் கலந்து வச்ச முடியாது ரெண்டு தெரியும். இப்போ நான் வரையும் சம்பளம் சாப்பிட்றேன். என்ன சொல்லுங்க பாப்பா, அங்கிள் தான் சொல்லணும். இது அவர் தான் உங்களோட சமையலையும் சாப்பிட்டுருப்பேன். அது சரி. சமைக்க பார்க்க தெரியும் இந்த சாப்பாடு டேஸ்டே இல்லையோண்டே. உண்மையாக தானே அது. இப்போ சமையல் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு எங்களோட கிட்டத்தட்ட 2-3 மணிக்கு அளவிருந்து காய்ச்சிட்டு பொழைக்கிட்டு வேணா செய்ய. இதால பார்க்க பாருங்க, இது கிட்டத்தானுந்தா இந்த மெயின் ரோடு, அந்த தண்டவாளம் அதில் தெரியுதுல்ல. கிடக்குறீங்க மாட்டாம போடையில போங்க தாசி. சுஜி அப்போ பஸ் ஏற்றி போட்டு வாங்க, நான் நிற்கிறேன். ஓ, சந்திப்போம் கட்டாயம். ஓ, மாமாவும் சுஜியும் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம்.